குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 16. 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 16 யாரு 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 இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலம் மரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டா சினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இன்னொரு முறை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாடம் எண் 16. யாரு யாரு யாரு? கத்தரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்தி சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் கட்டி ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இந்த லெசன் எதை சொல்லுதுன்னா, இயற்கைக்கு யார் அழகை கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காவோட தலை மேலே ஒரு கொடை மாதிரி ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் காம்பு பகுதி இருக்கும். கத்திரிக்காய்க்கு கொடை கொடுத்தது கொடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. அடுத்து அந்த கடலை கொட்டை தான் தெரியும்ல, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த கடலை கொட்டையும் முத்தி சிப்பி மாதிரி இருக்கும். அது உடைச்சாதான் நம்ம அந்த நிலக்கடலையை எடுக்க முடியும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கடலைக்கு முத்துச்சிப்பி மாதிரி மூட சொல்லி கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. பஞ்சு செடி உங்களுக்கு தெரியும்ல, பருத்தி செடி, பருத்தியிலேருந்து தான் பஞ்சு எடுப்பாங்க. அது கொட்டைகள் வெடிச்சா அந்த பஞ்சு கிடைக்கும். இந்த பருத்தி செடிக்கு இந்த பஞ்சுகளை யார் உள்ள வச்சதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூக்கள் உங்களுக்கே தெரியும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும், காகித பூக்கள்னு சொல்லுவாங்க. வாசனையாக இருக்காது, ஆனால் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த காகித பூக்களுக்கு வண்ணம் இல்லைனாலும், யார் இதுக்கு வாசனையே இல்லைனாலும் வண்ணத்தை கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. இந்த காகித பூக்களுக்கு வாசனையை கொடுக்கலனாலும் யார் இவ்வளோ அழகான வண்ணங்களை கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. அடுத்து இந்த மாதிரி ஆலமரத்துக்கு இவ்வளோ ஊஞ்சலை யார் கட்டி கொடுத்தா? ஆலமரத்தை சுற்றி விழுது இருக்கும். அந்த விழுதை நம்ம சேர்த்து முடிச்சு போட்டு கட்டினோன்னா நம்ம ஆடுறதுக்கு அவ்வளோ அழகான ஊஞ்சல் கிடைக்கும். ஆலமரத்துக்கு ஊஞ்சல் கட்டுறதுக்கு இவ்வளோ விழுது கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தொட்டாச்சு நீங்கிய தொட்டா அப்படியே மூடிக்கும். இந்த மாதிரி தொட்டாச்சு நீங்கியக்கு யார் அந்த மாதிரி மூடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தது யாருன்னு நம்மளுக்கே தெரியும், இயற்கை அன்னை. இதெல்லாம் நமக்கு கொடுத்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும், இயற்கை அன்னை. இன்னொரு முறை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாடம் எண் 16. யாரு யாரு யாரு? கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சு நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு. வையம்பட்டி முத்துசாமி. இந்த பாடலை நமக்காக எழுதி இயற்கையோட அருமையை புரிய வச்சவர் வையம்பட்டி முத்துசாமி. வாங்க பயிற்சிக்கு போகலாம். புத்தக பயிற்சி. ஒலித்து பழகுக. கற்றுக் கொடுத்தது கா இட் ட்ரூ இட் கோ டு இத் து. கற்றுக் கொடுத்தது. மூடி வச்சது மூ டி வா இத் து. மூடி வச்சது. தின்ன கொடுத்தது தி இன் ந இட் கோ டு இத் து.
தின்ன கொடுத்தது. வண்ணம் அடிச்சது. வ இன் ந ம டி இச் ச து. வண்ணம் அடிச்சது. ஆடக் கொடுத்தது. ஆ ட இக் கோ டு இத் த து. ஆடக் கொடுத்தது. கட்டளை போட்டது. க இட் ட லை போ இட் ட து. கட்டளை போட்டது. இயற்கை அன்னை. இ ய இர் கை இயற்கை அன்னை. ஆ இன் நை அன்னை. படித்தும் எழுதியும் பழகுக. சொல்வதை எழுதுகல வரும் இது. படித்தும் எழுதியும் பழகுக. கத்தரிக்காய். க இத் த ரி இக் க இ. கத்தரிக்காய். கடலை கொட்டை. க ட லை இக் கோ இட்டை. கடலை கொட்டை. முத்துச்சிப்பி. மு இத் து இச் சி இப்பி. முத்துச்சிப்பி. பருத்தி செடி. பா ரு இத் தி இச் சே டி. பருத்தி செடி. பஞ்சு மிட்டாய். ப இன் சு மீ இட் டா இ. பஞ்சு மிட்டாய். காகிதப்பூ. கா கி த இப்பு. காகிதப்பூ. தொட்டா சின்னிங்கி. தோ இட் டா சி தோ இட் டா சி நு இங்கி. தொட்டா சின்னிங்கி. இந்த வார்த்தைகளெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்காக நான் ஒரு எழுத்தாக படித்து காட்டுறேன்னா, தமிழ் எழுத்துக்களோட ப்ரொனவுன்சியேஷன் தெரியாமல் நம்மளால் தமிழ் எழுத்துக்களை படிக்காமல் நம்மளால் தமிழை ஒழுங்காக முழுசாக புரிஞ்சு படிக்க முடியாது. உங்களுக்காக தான் நான் ஒரு எழுத்தாக படித்து காட்டுறேன். நீங்களும் கூடவே சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. பொறுத்துக. கத்தரிக்காய். குடை. கத்திரிக்காய் மேலே என்ன இருக்கும்? குடை. கடலை கொட்டை. முத்துச்சிப்பி. பருத்தி செடி. பஞ்சு மிட்டாய். ஆலமரம். ஊஞ்சல். காகிதப்பூ. வண்ணம். நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணாலும் ஓகே தான். இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன். 1 3 5 4 2. அழகாக நோட் பண்ணிக்கோங்க. நான் வினா விடையில் கூட வினா விடையை தனியாக அப்லோட் பண்ணுவேன். இந்த லெசனோட சொல்வதை எழுதுக, வினா விடை, கூடுதல் வினா விடை, அதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே நான் ஒரு வாட்டி உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த அத்தனையும் நான் வினா விடையிலையும் நான் பிரிண்டடாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது பாடத்தோடவே நம்ம முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பலமுறை சொல்லிப்பார், கிடைத்த சொல்லை எழுதுக. பலமுறை சொல்லிப்பார், கிடைக்கும் சொல்லை எழுதுக. கத்தரி. க இத் த ரி. இந்த வார்த்தைகளோட பொருள் என்ன பண்ணோம்னா, நம்ம திருப்பி போட்டோம்னா கத்தரி. இதை பார்த்தா என்ன தோணுது? இது ஒரு வார்த்தையாவே இல்லை. கடலை. 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 ஊஞ்சல். ஊ இன் சா இல். ஊஞ்சல். படகுடை. குடை. குடை. மிட்டாய். மீ இட்டா இ. மிட்டாய். வார்த்தையை மாற்றி போட்டிருக்காங்க. எழுத்துக்களை மாற்றி போட்டு வார்த்தைகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல் வார்த்தை கத்தரி, இரண்டாவது வார்த்தை கடலை, மூன்றாவது வார்த்தை ஊஞ்சல், நான்காவது வார்த்தை குடை, ஐந்தாவது வார்த்தை மிட்டாய். ஓகே குட்டீஸ், நோட் பண்ணிக்கிட்டீங்களா? வாங்க கடைசி பகுதிக்கு போகலாம். நம்மை சுற்றி. தூங்குமூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா? காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும்? தூங்குமூஞ்சி மரம்னு ஒரு மரத்தை சொல்லுவாங்க. அந்த மரத்தோட இலைகள் காலையில் நல்லா இருக்கும். ஈவினிங் ஆக ஆக அது இந்த மாதிரி தொங்கி இருக்கும். காலையில் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேல் நோக்கி இருக்கும். ஈவினிங் அதாவது மாலை நேரம் ஆக ஆக கீழே அப்படியே படுத்து தூங்குற மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு தூங்குமூஞ்சி மரம்னு பேர். பட்டாசு காய்களை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும்? இந்த காய் பேர் பட்டாசு காய்னு சொல்லுவாங்க. இது தண்ணியில் போட்ட உடனே டப்புன்னு வெடிச்சிடும். டப்புன்னு வெடிக்கணும்னா ரொம்ப சத்தமாக நெருப்போடலாம் வெடிக்காது. அது சும்மா ரெண்டாக அப்படி பொழந்துரும். இப்படி இருக்க காய் அப்படி சும்மா அப்படியே பொழந்துரும் தண்ணியில் போட்டால். அதுதான் பட்டாசு காய்னு சொல்லுவாங்க. சூரியகாந்தி பூக்களை பார்த்திருக்கிறீர்களா? அனைத்தும் ஒரே திசையை நோக்கி இருக்கும். சூரியகாந்தி பூவை பற்றி சொல்கிறேன். சன்ஃப்ளவர் நம்ம வீட்டில் சமைக்கிறாங்களே சன்ஃப்ளவர் ஆயில், அதெல்லாம் இந்த சூரியகாந்தி பூவோட சீடில் விதையில இருந்து தான் சமைப்பாங்க. காலையில் சூரியன் எந்த திசையில்
உதிக்குதோ அந்த திசையை நோக்கி தான் சூரியகாந்தி பூ இருக்கும். மாலையில் எந்த திசையில் மறையுதோ அந்த சூரியனை நோக்கி அது தன்னை திருப்பிக்கும், தன்னோட தலையை திருப்பிக்கும். சூரியகாந்தி பூவோட ஸ்பெஷல் அது. காலையில் சூரியன் கிழக்கு பக்கம் வந்தாருன்னா கிழக்கு பக்கமாக திரும்பி இருக்கும். மதியத்தில், அதாவது கிழக்கு பக்கம் வராருன்னா இப்படி இருக்கும். மதியானத்தில் சூரியனை இப்படி பார்க்கும், ராத்திரியில் இப்படி திரும்பிக்கும். சூரியன் எங்கே இருக்கிறாரோ அவரை பார்த்த மாதிரி தான் இந்த பூக்கள் வந்து இயற்கையாகவே வளரும். ஸோ இது எல்லாம் நம்மளை சுற்றி இருக்க இயற்கை அதிசயம் தானே. ஓகே குட்டீஸ், இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட வினா விடை சொல்வதை எழுதுகலாம் வேணும்னா அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். லெசனையும் புக் பேக் எக்ஸசைஸும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்காக வினா விடை சொல்வதை எழுதுக கூடுதல் வினா விடை புத்தக பயிற்சின்னு எல்லாமே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.